ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு ஒரு நைட் ரொட்டீன் தான் நீங்க பார்க்க போறீங்க. வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நானும் தனுஷியும் ஒரு பர்ச்சேசிங்காக சிதம்பரம் வந்தோம். சிதம்பரம் வந்தாலே தில்லை நடராஜர நம்ம தரிசனம் பண்ணாம போகக்கூடாதுன்ட்டு, இப்ப கோயிலுக்கு வந்து தில்லை நடராஜர் சுவாமிய தரிசனம் பண்ணிட்டு, கோவில இப்ப நாங்க சுத்தி வந்துட்டுருக்கோம். லைட்டிங்லாம் பாருங்க எவ்வளோ அழகா குடுத்துருக்காங்கன்னு. இப்போ நம்ம சிதம்பரம் ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம், எப்ப சிதம்பரம் ஷாப்பிங் வந்தாலும், நடராஜர தரிசனம் பண்ணிட்டு தான் நான் எப்பவுமே போறது. ஆல்ரெடி நீங்க விளாக்ல பார்த்துருப்பீங்க. இதோட 3வது வீடியோ நான் குடுத்துருக்கேன். நடராஜர் கோவிலுக்கு நான் எத்தன டைம் போயிட்டு வரேன்னு எல்லாமே நான் அப்டேட்ல குடுத்துட்டு தான் இருக்கேன். நம்ம புது வீடு கட்டுனதுல இருந்து எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாம போயிருந்தது. நெறைய பேருக்கு கண்டிப்பா தெரியும். என்னோட ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லாம போய் சர்ஜரிலாம் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் எனக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அதுக்கு முன்னாடி பசங்களுக்கு எனி டைம் ஃபீவர் வந்துட்டே இருந்துச்சு. நெறைய பேர் கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க. அடிக்கடி கோவிலுக்கு போயிட்டு வாங்க. வீட்ல எல்லாமே நல்லதாவே நடக்கும். எந்த பிரச்சனையும் வராதுன்னு வந்து நெறைய பேர் கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க. அதனால இப்ப நம்ம வீடு கோவில் பக்கத்திலேயே இருக்கிறதுனால, அடிக்கடி நான் இப்போ ஷாப்பிங் வந்தாலே சிதம்பரம் நடராஜர தரிசனம் பண்ணிட்டு போறது வழக்கமா போயிடுச்சுங்க. நெக்ஸ்ட் இப்போ நாங்க ஷாப்பிங் பண்றதுக்காக கோவில்ல சாமியெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு, இப்போ நாங்க கோயிலுக்கு வெளியாகிட்டோம். வெளியானதுக்கு அப்புறம் பாப்பா சொல்லிட்டு இருந்தது, அங்க யானை வச்சிருக்காங்க. வாங்க போயிட்டு யானைய பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு வந்து பாப்பா சொல்லியிருந்தா. சரி வாம்மா உன் ஆசையை நான் ஏன் கெடுக்கிறேன்ட்டு பாப்பாவை கூட்டிகிட்டே போயிருந்தேன். யானையை புகைப்படம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போர்டு வச்சிருந்தாங்க. இருந்தாலும் நம்ம சும்மா இருப்போமா? ஏதாச்சும் நம்ம வந்து ஜூம் பண்ணி எடுத்துட்டு இருக்குது தானே நம்ம வேலை. யானைய பாருங்க எவ்வளவு அழகா பாத்தீங்கன்னா பில்லு சாப்பிட்டுட்டு இருக்கு. யானையா பார்த்தாச்சுங்க. இதுக்கப்புறம் நம்ம கிளம்ப வேண்டியதான். யானை பாத்தீங்கன்னா ரொம்ப லாங்ல இருந்துச்சு. நம்மளே ஜூம் பண்ணி தான் நம்ம வீடியோஸ்லயே பார்த்தோம். இங்க இருந்து பார்க்கும்போது தூரமா தான் தெரிஞ்சுது. பார்த்துட்டு நாங்க இப்போ உடனே பாத்தீங்கன்னா இப்ப கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் பாருங்க கோபுரத்தை பாருங்க. கோவிலோட என்ட்ரன்ஸ் கோபுரம் பாருங்க. லைட்டிங் வெளிச்சம் சூப்பரா அழகா நைட்ல அப்படியே ஜொலிக்குது. நைட்ல கோபுரத்துக்கு லைட் எல்லாம் போட்டு அழகா பாத்தீங்கன்னா டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருக்குங்க. நம்ம நடராஜர் கோவிலோடைய 4 கோபுரத்திலயும் லைட்டிங் செட் பண்ணி சூப்பரா பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஆனி மாசம் திருவிழா போயிட்டு இருக்கு நம்ம நடராஜர் கோவில்ல. தேர் தரிசனம் அந்த மாதிரி திருவிழா பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கிறதுனால கோவில் ஃபுல்லா அழகா லைட்டிங் செட் எல்லாம் கொடுத்து சூப்பரா வந்து டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்க அப்படியே கிளம்ப வேண்டியதா. பாப்பா இங்க இருந்து பூவெல்லாம் பறிச்சு விளையாண்டுட்டு இருந்தா, போதுமா யாராவது பார்த்தா திட்ட போறாங்க, வா நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம், ஷாப்பிங் பண்ண வேண்டியது நிறைய இருக்குமா அப்படின்னு பாப்பா கிட்ட சொன்னேன். சரி ஓகே வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பூ பறிச்சு விளையாண்டுட்டு இருந்தா. இப்ப சிதம்பரம் வந்ததுக்கு அப்புறம் ரீசெண்டா நான் அதிகமா போற இடம் நடராஜர் கோவிலுக்கு தாங்க. இப்போ நாங்க அடிக்கடி நிறைய டைம் போயிட்டு இருக்கோம். ஷாப்பிங் வந்தாலே நம்ம தில்லை நடராஜரை தரிசனம் பண்ணிட்டு போறது இப்ப எங்களுக்கு வழக்கமா போயிடுச்சு. நாங்களும் அப்படியே கிளம்பிட்டோம். ஃபர்ஸ்ட் ஷாப்பிங் எங்க போலான்ட்டு இப்ப பிளான் பண்ணிருக்கும் போது நூதனம் தாங்க இப்ப ஃபர்ஸ்ட் ஷாப்பிங் போக போறோம். பசங்களுக்கு லஞ்ச் பேக் இந்த வருஷம் எடுக்கவே இல்லை. போன வருஷம் லஞ்ச் பேக் தான் அவங்க எடுத்துட்டு போயிருந்தாங்க. லஞ்ச் பேக் ஃபுல்லா பாத்தீங்கன்னா பிஞ்சு போயிடுச்சு. அதனால நூதனத்துல 2 பேருக்கும் 2 லஞ்ச் பேக் எடுக்கிறதுக்காக இப்போ கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு உடனே ஷாப்பிங் வந்தாச்சு. இங்க லஞ்ச் கூடியோட ரேட் எல்லாம் பாருங்க. 190 ரூபாய், 150 ரூபாய், 265 ரூபாய் அந்த மாதிரி ரேட் வாய்ஸ்ல இருக்கு. நமக்கு பட்ஜெட் ரேட் ஒரு 150 ரூபாய் 200 ரூபாயில இருந்தா போதும்ட்டு நான் இப்ப பாத்துட்டு இருக்கேன். தர்ஷனுக்கு சின்ன லஞ்ச் கூட, தன்ஷிக்கு பெரிய சைஸ் லஞ்ச் கூட எடுத்துக்கலான்ட்டு இப்ப நாங்க லஞ்ச் கூட தேடிட்டு இருக்கோம். லஞ்ச் கூட மட்டுமே 3 ரேக்ல கொட்டி வச்சிருக்காங்க. இதுல நமக்கு பிடிச்ச ரேட்ல நம்ம எடுக்க போறோம். நானும் ரேட் வைஸ் பார்த்து தான் எடுக்கிறேன். பாப்பாவுக்கு கொஞ்சம் ஒரு 200 ரூபாயில, தம்பிக்கு ஒரு 150 ரூபாயில எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் தேடிட்டு இருக்கேன். சைஸுக்கு தகுந்த மாதிரி ரேட் போட்டிருக்காங்க. நாங்களும் அப்படியே தேடி கிட்டத்தட்ட ஒரு 2 லஞ்ச் கூட இப்ப நாங்க எடுக்கணுங்க. எப்படியாச்சும் ஏதாச்சும் பாருமா செட் ஆகும் அப்படின்னு சொல்லி பாப்பா கிட்ட சொல்லி தேடிட்டு இருந்தோம். நான் எப்பவுமே லஞ்ச் கூட வாட்டர் பாட்டில், பேக், ஷூ, செப்பல் எல்லாமே இங்கதான் எடுக்கிறது. ஃபைனலா இந்த லஞ்ச் கூட வந்து செலக்ட் பண்ணிருக்கேன். இந்த ஸ்பைடர்மேன் போட்டிருக்க லஞ்ச் கூட வந்து தம்பிக்கு எடுத்துக்கலாம், பாப்பாவுக்கு பெரிய சைஸ்ல எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இந்த 2 லஞ்ச் கூட நாங்க எடுத்திருக்கோம். கலர் உனக்கு ஓகேவா இல்ல வேற கலர் பிடிச்சிருந்தா எடுத்துக்கோமா அப்படின்னு பாப்பா கிட்ட சொல்லியிருந்தேன். ஃபைனலா பாருங்க 2 லஞ்ச் கூட பிக்சடா நம்ம எடுத்தாச்சு. ஸ்பைடர்மேன் போட்டிருக்கிற லஞ்ச் கூட தம்பிக்கு, லைட் ப்ளூ அண்ட் டார்க் எல்லோ இருக்கிற இந்த லஞ்ச் கூட பாப்பாவுக்கு, 2 பேருக்குமே இப்ப 2 லஞ்ச் கூட எடுத்தாச்சு. இங்க பில் பே பண்ணிட்டு அடுத்த ஷாப்பிங் வந்து போகணும். கொஞ்சம் வீட்டுக்கு மளிகை பொருள் வாங்க வேண்டியது இருக்குங்க. அதை வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதான். ரேட் பாத்தீங்கன்னா 150 ரூபாய் தம்பிக்கு, பாப்பாவுக்கு 170 ரூபா இருந்துச்சு. 2 லஞ்ச் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி எடுத்தாச்சு. லைஃப் வருமானு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து இங்க நூதனத்துல லஞ்ச் கூட எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் பாப்பாவுக்கு பசிக்குதுன்னு சொன்னா சரி வாமா பானிபூரி வாங்கி சாப்பிடலான்ட்டு பாப்பாவை கூட்டிட்டு வந்திருந்தேன். இங்க பானிபூரியோட ரேட் இப்போ 30 ரூபா வந்துருச்சுங்க. எப்பவுமே இந்த பானிபூரி கடையில கூட்டமாவே இருக்கும். சரி ஒரு நாளாச்சும் சாப்பிட்டு பாத்திரலான்ட்டு இன்னைக்கு சாப்பிடறதுக்கு வந்தோம். நான் எப்ப இந்த இடத்த கிராஸ் பண்ணாலும் இங்க தாங்க கூட்டமா இருக்கும். சிதம்பரத்திலே இந்த மெட்ரோ
மாலுக்கு பக்கத்துல இருக்கு பாருங்க. இந்த பானிபூரி கடையில எப்பயுமே கூட்டமா இருக்கும். கூட்டமா இருந்தாலே தெரிஞ்சுக்கோங்க அங்க தரமா இருக்கும்னு. நாங்களும் வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம். டேஸ்ட் வேற லெவல்ல இருந்துச்சுங்க. நீங்க சிதம்பரம் பக்கம் இருந்தீங்கன்னா, பானிபூரிக்கு நான் இந்த கடை சஜஷன் பண்ணுவேன். நீங்க தாராளமா வாங்கி சாப்பிடலாம். நல்லா இருக்கு டேஸ்ட், குவான்டிட்டி எல்லாமே. அங்க இருந்து நாங்க நேஷனல் வந்துட்டோங்க. சிதம்பரம் நூதனத்துல பர்ச்சேஸ் பண்ணலாம்னு தான் பார்த்தோம். பட் கூட்டம் அதிகமா இருந்துச்சுங்க. போயிட்டு பொருள் எடுக்கிறதுக்கே அவ்வளவு கூட்டமா இருக்கு. பில்லிங்ல கியூல நிக்கிறாங்க. இங்க சரி வராது. நம்ம போய் நேஷனல் எடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு பக்கத்திலேயே போயிடலாம் அப்படின்னு பாப்பா கூட்டிட்டு நேஷனல் வந்துட்டேன். இந்த நேஷனல் வண்டிகேட்ல இருக்குங்க. ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரியும். இங்கேயும் ஒரு மார்க்கெட் இருக்கு. நம்ம சிதம்பரம் நூதனம் மாதிரியே இங்க பெரிய ஒரு மார்க்கெட் தாங்க. நாங்க எப்பயுமே அர்ஜென்ட்டுக்கு எங்களுக்கு பொருள் வேணும், குயிக்கா நம்ம வாங்கிட்டு போகணும்னா இந்த நேஷனல் மளிகை கடைக்கு வந்தோம்னா கண்டிப்பா குயிக்கா வாங்கிட்டு போயிடலாம். டிஃபன் பாக்ஸ் ஆல்ரெடி நம்ம நூதனத்துல பார்த்திருந்தோம். ஜஸ்ட் நம்ம வந்து தொட்டுக்க வைக்கிற கப்பு வந்து பார்த்திருந்தோம். அங்க ரேட் வந்து 55 ரூபாய் 50 ரூபாய் போட்டிருந்துச்சு. இங்க எவ்வளோன்னு பாருங்க. ஒரு கப்போட ரேட் 75 ரூபாய் 70 ரூபாய் போட்டிருக்கு. ஒரு 15 ரூபாய் 20 ரூபாய் ரேட் அதிகமா தான் இருக்கு. அது ஏன் ரேட் இங்க அதிகமா இருக்குன்னு தெரியல. ஒரு சில ப்ராடக்ட் எல்லாம் கம்மி ரேட்டா இருக்கு. ஒரு சிலது அதிகமா இருக்கு. அது வந்து அவங்களுடைய சஜஷன், அவங்க விக்கிறது நம்ம எதுவும் கேட்க முடியாது. நான் எடுத்து பார்த்திருந்தேன். ஆல்ரெடி நம்ம பசங்களுக்கு வந்து தொட்டுக்க எடுத்துட்டு போறதுக்கு இன்னும் கப்பு வாங்கல. சரி ஒண்ணு வாங்கலாம் அப்படின்ட்டு பார்த்தா 72 ரூபாய் 70 ரூபாய் போட்டிருக்கு. இதே கப்பு நூதனத்துல 50 ரூபாய் 55 ரூபாய் போட்டிருக்கு. ரேட் பார்த்துட்டு நாங்க அடுத்த ஷாப்பிங் வந்து பண்ணிட்டு இருக்கோம். எது கம்மி ரேட்டு அதிக ரேட்டுன்னு நாங்க வந்து சஜஷன்ல பார்த்துட்டு இருந்தோம். அடுத்த டிஃபன் பாக்ஸ் பாருங்க. இது வந்து அடிபாட்டம் எல்லாமே சில்வர்ல இருக்கு. மேல இருக்கிற மூடி எல்லாம் பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக்ல இருக்கு. இதோட காஸ்ட் ஒரு சின்ன ஒரு தொட்டுக்க வைக்கிறதாங்க 125 ரூபாய் போட்டிருக்கு. பெரிய பாக்ஸ் எல்லாம் வந்து 300 ரூபாய் 250 ரூபாய் போட்டிருக்கு. சரி அதெல்லாம் அங்க விட்டுட்டு நாங்க அடுத்து பேனா செக்ஷன், பாப்பாவுக்கு வந்து ஸ்கூலுக்கு போறதுக்காக மேப் வந்து வாங்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தா. நெக்ஸ்ட் வந்து இங்க் பென் வாங்கணும் அப்படின்னு வந்து கேட்டிருந்தா. சரி வாமான்னு சொல்லி இப்ப அடுத்த செக்ஷன் கூட்டிட்டு வந்திருக்கேன். சிதம்பரம் நூதனத்தை விட நேஷனல்லயும் அதிக பொருள் இருக்குங்க. இங்கேயும் நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. எல்லா பொருளும் இவங்களும் வச்சிருக்காங்க. நம்ம அங்க கூட்டமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நேஷனல்லயும் வந்து வாங்கிக்கலான்ட்டு தோணும். அந்த மாதிரி இங்க ஃப்ரீயாவும் இருக்கு, பொருள் நிறையாவும் இருக்கு. ரேட் வைஸ் பார்த்தா அங்க இருக்கிற ரேட்டு தாங்க சேம் வரும். ஒரு பொருள் ரேட்டு கொஞ்சம் கூடுதலா இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லல. இப்ப பாப்பாவுக்கு வந்து மை பென் வேணும்னு கேட்டிருந்தா. சரி பாருமா உனக்கு பிடிச்ச பெண்ணு எடு, இங்க் பென் வந்து அவங்கள்ட்ட கேட்கணும். இங்க் பென்னும் ஒண்ணு வேணும்னு சொல்லியிருந்தா. சரி இருந்துச்சுன்னா நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து பாப்பா கிட்ட சொன்னேன். எனக்கு கேட்ரேஜ் பென் தான் வேணும் அப்படின்னு வந்து பாப்பா வந்து சொல்லியிருந்தா. அவங்க கிட்ட கேட்கும்போது கேட்ரேஜ் பென் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. சரி நாளைக்கு நான் அடுத்த கடையில பார்த்து நான் வாங்கிட்டு வரேன். இப்போதைக்கு உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீ வாங்கிக்கோ அப்படின்னு வந்து பாப்பா கிட்ட சொன்னேன். அடுத்து இப்ப என்ன பார்க்க போறோம்னா, இந்தியா மேப் இருக்கு பாத்தீங்களா? அவங்க ஸ்கூல்ல வந்து 5 மேப் 10 மேப் கிட்ட கேட்டிருந்தாங்க அப்படின்னு வந்து பாப்பா சொல்லியிருந்தா. சரி நீ போயிட்டு கேளுமா, அவங்க எடுத்து கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னேன். சிரிச்சுக்கிட்டே வந்துட்டா, நீங்களே கேளுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் கேட்டதும் மேப் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டாங்க. பாப்பாவும் பார்த்துட்டு இருக்கா. அவங்க ஸ்கூல்ல கேட்ட மாதிரி மேப் இங்க இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். ஒரு பேப்பரோட ரேட் 2 ரூபாய் சொல்லியிருந்தாங்க. 10 எடுத்துக்கோமா. எல்லா டைம் நம்ம வந்து கடையில வந்து வாங்கிட்டு இருக்க முடியாது. நீ 10 கொண்டு போய் வீட்டுல வச்சுக்கிட்டேன்னா ஸ்கூல்ல கேட்கும்போது ஒண்ணு எடுத்துட்டு போயிட்டு நீ வரைஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு பாப்பா கிட்ட சொன்னேன். பாப்பாவும் தேடிட்டு இருக்கா. அவங்க ஸ்கூல்ல கேட்ட மேப் வந்து இருக்குமா அப்படின்னு தேடிட்டு இருந்தா. சரி பார்த்து எப்படியாவது எடுத்துக்கோ, திரும்பி நம்ம வந்து கடைக்கு வந்து வாங்க வேணாம், நீ இப்பயே ஒரே டைம் வாங்கிக்கோன்னு பாப்பா கிட்ட சொல்லிட்டேன். இந்த ஷாப்ல எல்லாமே இருக்குங்க. மளிகை பொருள்ல இருந்து காய்கறில இருந்து திங்ஸ் எல்லாமே இந்த கடையில A to Z. நூதனத்துல நம்ம என்ன வாங்குவோமோ எல்லாமே இந்த ஷாப்ல வச்சிருக்காங்க. ஃபைனலா பாப்பா பாருங்க ஒரு 10 மேப் கிட்டத்தட்ட எடுத்துட்டா. இந்தியா மேப் தாங்க எடுத்திருக்கா. அவங்க ஸ்கூலுக்கு வந்து வரைஞ்சு கொடுக்கறதுக்கு தேவை அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கா. அங்க இருந்து அடுத்த ஷாப்பிங் பூண்டு வாங்கிடலான்ட்டு இப்ப பூண்டு எடுத்துட்டு வந்து கொடுத்துருந்தேன். அவங்க பக்கெட்ல வச்சிருப்பாங்க. நமக்கு எந்த ரேட்ல வேணுமோ அந்த ரேட்ல பூண்டு வந்து நம்ம எடுத்துட்டு வந்து கொடுத்தோம்னா அவங்க இத்தனை கிலோன்னு பின் பண்ணி நமக்கு வெயிட் வச்சு கொடுத்துருவாங்க. அதே போல இப்ப பூண்டு வாங்கியாச்சுங்க. நெக்ஸ்ட் வத்தல் கொஞ்சம் வாங்கலான்ட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். இங்க நேஷனல்ல பாத்தீங்கன்னா வத்த வந்து மூட்டையில முன்னாடி நிறைய வச்சிருப்பாங்க. கிலோ கணக்கு போட்டிருப்பாங்க. 1 கிலோ 80 ரூபாய், 1 கிலோ 125 ரூபாய், அந்த மாதிரி ரேட் வைஸ்ல இருக்கு. நமக்கு சாட்டிஸ்ஃபைடா எந்த கிலோல எவ்வளவு வத்த வேணும், எவ்வளவு ரேட்ல வேணுமோ அந்த மாதிரி நமக்கு சாட்டிஸ்ஃபைடா நம்ம எடுத்துக்கலாம். நம்ம இங்க இருந்து அள்ளிட்டு போய் அவங்க கிட்ட கொடுத்தோம்னா அவங்க எடை வச்சு பேக்கிங் வந்து கரெக்டா க்ளோஸ் பண்ணி நம்ம கிட்ட கொடுத்துருவாங்க. அதை அப்படியே பில்லிங்ல கொடுத்து நம்ம பில் பண்ணிட்டு வர வேண்டியதாங்க. இப்ப 1/2 கிலோ 40 ரூபாய்க்கு நான் கிட்டத்தட்ட வாங்குறேன். 1 கிலோ 80 ரூபாய் அந்த வத்தை, குழல் வத்தை தாங்க இப்ப நான் வாங்கியிருக்கேன். நேஷனல்ல எப்பவுமே வத்தை பாத்தீங்கன்னா முன்னாடி இருக்கும். நம்ம வந்து லூஸ்லயே எடுத்துக்கலாம். பேக்கெட்ல பேக் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க. லூஸ்ல எடுத்துட்டு போயிட்டு அங்க எடை வச்சு நம்ம அப்படியே நம்ம பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம அப்படியே பில் பண்ணிட்டு வர
வர வேண்டியதான். வத்த வகைகள் இங்க நிறைய இருக்கும், ரேட்டும் கம்மியா இருக்கும். பாப்பா எனக்கு டயர்டா இருக்குமா, நான் வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு போயிட்டு சேர்ல உட்காந்துட்டா. சரி நீ உட்காந்துருமா, நான் எல்லாமே பில் பண்ணிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன்ட்டு இப்ப நான் வந்து வத்த வாங்கிட்டு இருக்கேன். வத்த வந்து அவங்களே அள்ளிட்டு இருக்காங்க, நம்மளும் அள்ளிட்டு போலாம். அவங்க இப்ப ஃப்ரீயா இருக்கிறதுனால நமக்கு அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம வாங்கி இருக்கிற பொருள் எல்லாம் பாருங்க. இப்ப மொத்தமா பில் பண்ணணும். அடுத்து இப்ப அந்த வத்திய வாங்கி எடுத்துட்டு போயிட்டு கிலோ எடை வச்சு அதை பேக் பண்ணணும். இப்ப பாருங்க எடை வச்சிருக்காங்க பாருங்க. 500 கிராம் மொத்தம் பாத்தீங்கன்னா ஒரு பக்கெட்ல அள்ளிட்டு வந்து 500 கிராம் நம்ம வந்து இப்போ ஒரு 1/2 கிலோ தான் வாங்குறோம். அது அழகா 500 கிராம் எடை வச்சு அதை உடனே வந்து அவங்க லேமினேஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. பில்லிங்க்கு எல்லாமே கொடுத்தாச்சுங்க. இதுக்கப்புறம் பில் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். சிதம்பரம் வந்து எல்லா பர்ச்சேசிங் முடிச்சாச்சு. வண்டி கேட்டுக்கு நம்ம வீட்டுக்கு பக்கம் தாங்க. நேஷனல் நம்ம வீட்டுக்கு பக்கத்துலயே தான் இருக்கு. நூதனம்னா கொஞ்சம் தூரம் கஞ்சி தொட்டி போகணும். நேஷனல் நம்ம வண்டி கேட்டுட்டே இருக்கு. இங்க சப்பாத்தி பரோட்டாலாம் வந்து ரெடிமேடா வச்சிருக்காங்க. ரேட்லாம் பாருங்க. இதோட ரேட் 95 ரூபா போட்டுருந்துச்சு சப்பாத்தி. பரோட்டாவும் ரெடிமேடா வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அதோட ரேட் பாருங்க 60 ரூபா போட்டுருந்துச்சு. நான் இது வரைக்கும் சப்பாத்தியும் பரோட்டாவும் ரெடிமேட்ல வாங்கிட்டு போய் வீட்டுல சமைச்சு சாப்பிட்டது கிடையாது. பில் பண்ற இடத்துக்கு பக்கத்துல இருந்துச்சுன்னு பார்த்தேன் ஜஸ்ட். இப்ப நம்ம பொருள் எல்லாமே பில் பண்றதுக்கு எடுத்து வச்சாச்சுங்க. அடிஷனலா பால் பாக்கெட்டும் ஸ்ப்ரைட் 1/2 லிட்டர் எடுத்திருக்கேன். ஃபுல்லா ஃபைனலா பில் எல்லாம் முடிஞ்சிருச்சு. பாப்பாவோட மேப் வந்து அவ கையில கொடுத்துட்டேன். ஏன்னா பால் பாக்கெட் இருக்கு, ஸ்ப்ரைட் பாட்டில் இருக்கு. அது வந்து ஈரமா ஆக்கிடும் பாப்பாவுடைய மேப்பு. ஃபைனலா ஆல் திங்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்து வரத்துக்குள்ளே தர்ஷன் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டான். அவங்க அப்பாவே பாத்தீங்கன்னா தோசை சுட்டு தம்பிக்கு ஊட்டி விட்டாங்க. தம்பி தூங்கிட்டான். தம்பி இருந்திருந்தா புது லஞ்ச் கூட வாங்கிட்டு வந்திருக்காங்களேன்னு ரொம்ப ஜாலியா இருந்திருப்பான். தம்பிக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். தம்பி தூங்குனதுனால காலையில தான் தம்பி கிட்ட கொடுக்கணும். இந்த பொருள் எல்லாமே இன்னைக்கு நம்ம நேஷனல்ல வாங்கியிருந்தோம். அவங்களே கவர் போட்டே கொடுக்குறாங்க. இந்த கவர்ல தாங்க போட்டு கொடுத்துருந்தாங்க. இந்த ஆப்ஷன் நூதனத்துல கிடையாது. நூதனத்துல எந்த கவரும் கிடையாது. நம்ம பை எடுத்துட்டு போகணும், இல்லைன்னா அவங்க அட்டை பாக்ஸ்ல போட்டு கொடுத்துருவாங்க. இவங்க ஒரு பையிலே போட்டு கொடுக்குறாங்க. இந்த திங்ஸ் எல்லாம் இன்னைக்கு வாங்கினதுங்க. அடுத்த நாள் பசங்களுக்கு என்ன திங்ஸ் வாங்கிருக்கேன்னு பாருங்க. இந்த கர்ச்சிப் மொத்தம் 12 கர்ச்சிப் இருக்கும். 120 ரூபா தாங்க. இதெல்லாம் போய் வாங்கிட்டு வந்திருந்தேன். ராயல் ஹோல்சேல் கடையில தான் நான் வாங்கியிருக்கேன். பழைய நூதனத்துக்கு ஆப்போசிட்ல இருக்கு. அங்க கொஞ்சம் ரேட் எல்லாம் கம்மியா இருக்கும். பாப்பா வந்து கேட்ரிட்ஜ் பென் கேட்டிருந்தா. இந்த பென் வந்து 45 ரூபா நூதனத்துல வாங்கியிருந்தேன். தம்பிக்கும் பாப்பாவுக்கும் இன்னர் வேர் எடுத்திருந்தேன். எல்லாமே 55 ரூபா 50 ரூபா ஒரு பீஸ் ரேட்டு. இன்னர் வேர் எப்பயுமே நான் பசங்களுக்கு இந்த ராயல் மொத்த விலை கடையில தாங்க எடுப்பேன். ஆல்ரெடி என்னோட பழைய வீடியோ பாக்குறவங்களுக்கு தெரியும். 8 மாசத்துக்கு முன்னாடி போன வருஷம் நான் ஆல்ரெடி எடுத்துட்டு வந்து வீடியோஸ் வந்து போட்டிருக்கிறேன். வேணா மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.